வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு அரசாங்கம் நினைச்சீங்கன்னா உங்களோட சொத்துக்களை எப்போ வேணாலும் பிடிங்கிடலாம். ஒரு அரசாங்கம் நினைச்சீங்கன்னா உங்களோட உரிமைகளை எப்போ வேணாலும் பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்தியால அப்படி ஒரு நிலை வந்துச்சு. அப்ப தனி மனுஷனா நின்று போராடி ஒருத்தர் வந்து வெற்றி கண்டார். அந்த மனுஷனுக்கு ஆரம்பத்துல திக்குவாய் பிராக்டிஸ் பண்ணி உலகம் போற்றும் ஒரு சட்ட வழக்கறிஞரை வந்து மாறினார். அவர் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எந்த வகையிலும் குறைவு கிடையாது. அது ஒரு மிகையான சொல்லும் கிடையாது அவருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த அளவுக்கு போராடி இருக்காரு. அவரை பத்தி கோர்ட் ரூம் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை புக் எழுதியிருக்காங்க. அது அந்த பேருக்கு ஏத்தாப்புல ஒரு கோர்ட் ரூம் ஜீனியஸ் தான். எஸ், நம்ம பார்க்க போறது தி லெஜெண்ட் ஆஃப் நானி பல்கிவாலா. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் செஞ்ச 5 சாதனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நான் போடணும்னு நினைச்சது அவரோட சீக்ரெட் ஆஃப் லைஃப் ரூல்ஸை பத்தி தான். ஒரு 9 ரூல்ஸ் அவரே வந்து அந்த கோர்ட் ரூம் ஜீனியஸ் புக்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் போடணும்னு நினைச்சேன். ஆனா அவரோட சாதனைகளை பார்த்தா தான் நம்ம வந்து அந்த சீக்ரெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிடும். அதுக்காண்டி தான் இந்த 5 சாதனைகள். அடுத்த வீடியோவா நான் அந்த இதை போடுறேன். இப்போ 5 சாதனைகளை 1 by 1 நம்ம பார்த்துப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வழக்கு தான். மாணவனுக்கும் சரி, வழக்கறிஞர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வழக்கு தான். இத சட்ட வரலாற்றோட தாயின் கூட இந்த கேஸை வந்து சொல்றாங்க. கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு? பாராளுமன்றம் பெருசா இல்ல அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை உரிமைகள் பெருசா அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சு. அப்ப பாராளுமன்றத்தோட அடிப்படை அரசியலமைப்பு சாசனத்தோட அடிப்படை உரிமைகள் தான் பெருசு அப்படின்னு நின்று வாதாடி நம்மளுக்கு வந்து வெற்றி கண்டார். மொத்தம் 13 நீதிபதி கொண்ட பெஞ்சில வந்து வாதாடினாரு. 27 நாள் தொடர்ந்து வாதாடி இருக்காரு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரின் இந்த கேஸ் மூலியமா தான் உருவாச்சு நம்மளுக்கு. இதுதான் அவரோட மிகப்பெரிய சாதனை. 2வது, பேங்க் நேஷனலைசேஷன் கேஸ். ஒரு பேங்க் வந்து அரசாங்கம் உடமையாக்கும் போது இழப்பீடு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற நியதியை கொண்டு வந்தார். நம்ம ஒண்ணு எஜமானர்கள் அல்ல, நம்ம வந்து மக்களின் சேவகன் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சு அதுல வந்து வெற்றி கண்டு நம்மளுக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்தார். 3வது, பிரிவியூ பர்ஸ் கேஸ். சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் கிட்ட அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை வந்து அரசாங்கமே மீறுற ஒரு சூழ்நிலை வந்தபோது மீறக்கூடாது, நம்மளே வந்து நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மீறணும் அப்படின்னா இந்த நாட்டு தனி மனுஷங்க பாமர மக்கள்கள் எப்படி சட்டத்தை மதிப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய வினாவை எழுப்பி அந்த கேஸ்லயும் வந்து வெற்றி கண்டார். 4வது, மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த இதுல இவ்வளவு நாள் வந்து தனி மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது பிரச்சனை. இப்போ கோர்ட்டுக்கே ஒரு பிரச்சனை உண்டு. எமர்ஜென்சி பீரியட்ல வந்து பாராளுமன்றம் பெருசா இல்ல வந்து கோர்ட்டோட உரிமைகள் பெருசா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. அப்போ கோர்ட்டுக்காக நின்று போராடி பாராளுமன்றம் நினைச்சாலும் கோர்ட்டோட உரிமைகளை வந்து பறிக்க முடியாது, எமர்ஜென்சி பீரியடா இருந்தாலும் பறிக்க முடியாது அப்படின்னு நின்று போராடி கோர்ட்டுக்காக அந்த நியதியை வந்து வாங்கி கொடுத்தாரு. இதுதான் 4வது. 5வது, இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மட்டும் கிடையாது. இவர் வந்து மும்பைல வந்து பட்ஜெட்டை பத்தி பேச வந்தாரு அப்படின்னா அந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வச்சுதான் பட்ஜெட்டை பத்தி பேசவே வருவாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரும். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள்கள் வந்து கூடியிருப்பாங்க. அம்பானி முதல் பால்காரன் வரைக்கும் எல்லாரும் இவர் பட்ஜெட்டை பத்தி விளக்குறத வந்து நின்று கேட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மிகப்பெரிய 5 சாதனைகள் வந்து செஞ்சிருக்காரு. இது போக வந்து 29 வயசுல வந்து பிராக்டிஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாரு. இது உலகம் போன்ற ஒரு புக்கு. இது வந்து இப்பவும் வந்து வழக்கறிஞர்களோட பைபிள் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு புக்கு. இவர் வந்து கோர்ட் ரூம் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை புக் எழுதியிருக்காங்க. இது கோர்ட் ரூம் ஜீனியஸ்ங்கிற வார்த்தையை தாண்டி சிவில் சொசைட்டி க்ரூசைடர் அப்படிங்கிற வார்த்தை தான் இவருக்கு கரெக்டான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த லெவலுக்கு இவர் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. அடுத்த வீடியோல நான் சீக்ரெட் ஆஃப் லைஃப் அவரு எழுதின அந்த அவரோட லைஃப்ல உள்ள 9 ரூல்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட சாதனைகள்ல உங்களை வியக்கத்தக்க வச்ச சாதனைகள் எது அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.